செயலாளர் திரு லயோலா மணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி டிமிக்கி கட்சியை டிஎம்கே 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 ஸ்பீடா சொல்லி பார்க்கும்போது டிமிக்கி 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 வந்துச்சு. கடவுளே கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. சினிமாக்காரர்கள் எப்படி வரலாம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்து வந்தாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆளக்கூடாது என்று நீங்க எப்படி சொல்லலாம்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு கொடுப்பேன். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு கண்ணு கண்ணு. 2008 ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை செய்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். எல்லாம் டெக்னாலஜி. 2011 தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது இறப்பவர்கள் எல்லாம் என் தாய் தமிழ் உறவுகள் என்று அந்த செயலை கண்டித்து போராடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதுல சீமான் அண்ணன் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் அண்ணன் வந்து கான்ஸ்டபிள் ரோல் நினைக்கிறேன். அந்த படம் வந்து விரைவில் வரும் நினைக்கிறேன். அப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் கூத்தாடிதான் சினிமா இருக்கின்ற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கே உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. எங்க அந்த சட்டம்? அது வேற வாயி, இது நார வாயி. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். 4.5 வருஷம் ஆச்சு. பணி நிரந்தரம் எங்க? தூய்மை பணியாளர்களுடைய கூலியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது காவல்துறையை வைத்து அடித்து கைது செய்து இரவு முதலமைச்சர் அவர்கள் கூலி திரைப்படம் பார்த்தாரு. எங்களை சிரஞ்சீவி அவர்களோடு ஒப்பிட வேண்டாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நீங்க ஒப்பிடுங்க. 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அதை செய்யத்தான் அவர் போகிறாரு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். இல்ல, வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் 15 வருஷமாக நாங்க நடத்தி கொண்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? இரவு பாடசாலை நடத்தி கொண்டிருக்கோம், நூலகங்கள் நடத்தி கொண்டிருக்கோம், ரொட்டி பால் திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இதெல்லாம் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தான் உழைத்த பணத்திலிருந்து அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாரு. என்னடி சொல்ற? நீங்க வந்து எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி எல்லா பெண்களுக்கா கொடுத்தீங்க? சில குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க. அந்த 1000 ரூபாய் உங்க காசு கிடையாது, மக்களுடைய வரி பணம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை உருவாக்குவோம். மண்ணுக்கான, மக்களுக்கான, மாநில சுயாட்சிக்கான, மாநில உரிமைக்கான ஒரு ஆட்சியை உருவாக்குவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க.